சீமான் வாய் அடைக்க வாய் அடக்கப்படும். நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. எல்லாம் மனுஷனா மாடா மிருகமந்து இல்ல பிறகு இருக்க ஆளுல பிறகு அப்பே காத்தாங்க என்ன மரியாதை பேசுறேன் அப்பே காத்தால நீ எங்க அப்பே மரியாதை பேசு நீ யாரியா ஏன்னா ஒப்பனும் கோத்தலமான் இருக்கிற அரசியல்ல புதுசா வந்து எங்களை பார்த்து நீ ஏன் பயப்படுறீங்க சொல்லுவ வைப்போம். எனக்கு கூட்டம் அப்படி அணில் குஞ்சுட்டு ஆமா அணில் குஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஆம குஞ்சா பிச்சை எடுத்து கட்சி எடுத்த ஏரியா கேரவன் இருக்கியா? நீ கேரவன் நீ இறங்கி வரும்போது நாங்க வரக்கூடாதா? அனைவருக்கும் காலை வணக்கம். நான் லெப்ட் பாண்டி தேனி தெற்கு மாவட்ட செயலாளர். இந்த பதிவாக இருக்குண்டா திரு சீமான் அவர்களுக்கு திரு சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா எங்கள் தளபதியார் வந்து அவன் இவன் ஏகவசனம் பேசுறாரு. திரு சீமான் அவர்களே உங்களை நாங்கள் அதே மாதிரி எங்கள் வயசு கூட இழந்தாரி எங்கள் கட்சிக்கு பூராமே இழந்தாரி சரிங்களா. இதேமாரி நாங்கள் உங்களை பேச கொள்ளனாலும் ஆகாது சரிங்களா. நம்ம உங்கள் இஷ்டத்துக்கு வா அவன் இவன் பேசிக்கிறோம். என்ன இது அரசியல் நீங்கள் அரசியல் இதே உங்களை வந்து வழிபடுத்துகிற அரசியலா உங்களோட கொள்கை பற்றி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? சொல்லுங்க வைப்போம். நம்ம இஷ்டத்துக்கு நீ வந்து அவை பேசுறீங்க நாங்களாம் பேச தாங்குவீங்களா நீங்க? என்ன செஞ்சுருவீங்களா? சும்மா 10 பேரை கொடுத்து செஞ்சுக்கிட்டு அவன் இவன் என் தம்பி வந்தேன் உங்களை அப்படி பேச அவசியம் இல்லை. நீங்க அண்ணனே கிடையாதுச்சு. இப்போ நான் தம்பி எங்க வந்துச்சான் தம்பி நாங்கள் எங்களுக்கு நீ கட்சி ரீதி எல்லாமே எதிர்த்துன்னு இருக்கான். அண்ணன் இது வந்து போர் செய்ய இடம். எப்படி போர் செய்ய இடம்? போர் செய்யறது வந்து அண்ணனின் உறவுகள் இடமே கிடையாது. நீங்க யாரோ நாங்க யாரோ சரிங்களா. ஏன்னா எங்க தளபதி வந்து கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி என் தம்பி வந்தா கூட்டம் அப்படின்ட்டு நாங்க கொள்கை தெரிய பெரியாரை ஏத்துக்கிட்ட பிறகு அப்படியே நீங்க எப்படி ஒரு மாறுனீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு நீங்க எங்களை மட்டும்தான் பேசிட்டீங்க தேர்த்து வந்து நாங்க வந்து ஆட்சியில் அம்மாரில் எதுவுமே செய்யல. ஏன்னா எங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன எந்த தகுதின்னு ஒண்ணு இருக்கா? திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் நீங்க பேசலாம். அவங்க ஆட்சியில் ஆண்டுருக்காங்க ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க ஆட்சி பண்ணிருக்காங்க மக்கள் வரி பணத்துல நிறைய இடத்த கொள்ளடிச்சிருக்காங்க. அவங்கள நீங்க பேசலாமே தெரிவித்து வந்து அரசியல்ல புதுசா வந்து எங்களை பார்த்து நீ ஏன் பயப்படுறீங்க சொல்லுவ வைப்போம். எனக்கு கூட்டம் அப்படி அணில் குஞ்சுட்டு ஆமா அணில் குஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஆம குஞ்சா நீங்க தானங்க ஆம குஞ்சா நீங்க? அப்ப நாங்க இனிமேல் வந்து எங்க மைக்கு கூட இன்னைக்கு திருச்சியோட வேலை செய்யாம போச்சு. அது ஆம குஞ்சு வந்து பூரா கடிச்சு விட்டு சொல்லுங்க. சீமானோட ஆம குஞ்சு வந்து வயரை கடிச்சு விட்டுருக்கு. இது போக படிப்பு பொண்ணு இருக்கிற ஏன்னா ஒப்பனும் கோத்தலமான் இருக்கிற சரியா. உங்க கட்சி சாட்டை திரும்பிக்க பத்தியா பொம்பளை பிள்ளை அவ கொண்டு பேசுறியா? இதே மாதிரி நான் உங்களை பேசலுமா? நான் பேசுறேன் நீ தாங்குவியா? உனக்கு தாங்குறது திராணி இருக்கா சொல்லுவாப்பா. நீ தேனியில வந்து எங்க அண்ணனை அவைவின்னு பேசிப்பாரு. தேனி மாவட்டத்துவா எங்க அண்ணனை அவைவின்னு பேசிப்பாரு. உன் கோட்டத்துக்குள்ள என்ன செய்ய நீ பாத்துக்க. சும்மா அப்படியே மேலே நீ தவறுது சால்ரா போடுறது பெட்டி விட்டு காசு வாங்கிக்கிறது. அதுவும் இல்லாம நான் ரொம்ப ஒரு வந்து கேரவான்ல வந்து ஏசியில உட்காந்து வராருன்றாரு. ஐயா வந்து மாநாடு நடத்தினாரு மரங்கள் மாநாடு. ஐயா எதுல இருந்து வந்தாரா? ஆட்டோல இறங்கி வந்தாரு இல்ல லாரில இருந்து இறங்கி வந்தாரா? கேரவான்ல இறங்கி சொகுசா வராரு. கேட்டா நான் வந்து பிச்சைக்காரன் நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன். பிச்சை எடுத்து கட்சி நடத்த ஏரியா கேரவன் இருக்கியா? நீ கேரவன் நீ இறங்கி வரும்போது நாங்க வரக்கூடாதா? எங்க அண்ணன் ஓப்பன சொல்லி தரேன் என் லைஃப்ல உச்சத்தை விட்டு வரேன்றாரு. அவர் வருமானத்தை உச்சத்தை விட்டு வந்துருக்காரு. அவரே கேரவன் இறங்கி வரக்கூடாதான். இவர் வந்து பிச்சை எடுத்து கட்சி எடுத்தது கேரவன் இறங்கி வரலாமா? என்ன நினைச்சு பூரா மக்கள் தமிழக மக்கள் பூரா கேரள போய் நினைச்சுக்கியா? இந்த எலெக்ஷன்ல மக்கள் உனக்கு சரியான பயங்கரமான பதிலடி கொடுப்பாங்க. காரணம் தெரியுமா? நீ நடிக்கிற நாடகம் வேஷம் பூரா மக்கள் தெரிஞ்சு வச்சு நீ நினைச்சு பேசுறது. நீ 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவ, இப்ப ஒரு பேச்சு பேசுவ. வெக்கமா இல்ல? எங்க அண்ணன் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம் வந்து 28 நிமிஷம் முடிச்சிட்டாங்க. ஆர்ப்பாட்டம் 28 நாள் நடத்துவாங்க சொல்லுங்க ஐயா. 22 நிமிஷம் முடிச்சுட்டாப்புல செஞ்சுட்டாரு. ஒன்னே மாதிரி காட்டுத்தனமா காட்டு வயசுல கட்சி எங்க அண்ணன் நினைச்ச என்ன அரசியல் பண்ண போறோம்? நம்ம நிலைப்பாடு என்ன? நம்ம ஏன் தமிழக மக்களுக்கான எதுக்கு அரசியலுக்கு வந்தோம் என்ன செய்ய அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒன்னே மாதிரி எங்களை பூரா படிக்கிறத பூரா கொண்டு போய் ஆடு மாடு போய் நான் சொல்லலாம் பேச கிடையாது. படிங்கடா
எங்க அப்பா நீ படிக்கிற காசு பூரா எங்க அப்பா எங்க அத்தை ஆடு மாடு வித்த காசு. ஏன் தெரியுமா ஆடு மாடு வித்து படிக்க வச்சேன் தெரியுமா? மகனே நான் தான் ஆடு மாடு வச்சு போனேன், நீங்க தான் படிச்சு முன்னே நல்ல வேலைக்கு போனதே ஆடு மாடு வித்து வச்சா சரிங்களா? நாளைக்கு ஏன் பிள்ளை கொண்டு இன்னொருத்த கொண்டு போடுவேன். அது அந்த அப்பையாத்த பாத்துக்கிறியா? அந்த அத்தை அப்பா நீ கோளாறு போய் அவசியமே கிடையாது. புரியுதா? நீ யாரும் தப்பா நினைக்க மக்கள். இந்த ஆள் நாங்க சில மரியாதை பேசிட்டு இருக்கோம். மரியாதை பேசுற இனிமேல் தொடர்ந்து நீ எங்க அண்ணனை வந்து நீ வார்த்தை வித்தியாசம் நீ பேசி பாரு. ஏன்னா உன் கூட்டத்துல எங்க தமிழ வெற்றி உள்ள கூட்டம் உள்ள வந்து உன்னை கண்டிச்சா ஓ இடத்துல கண்டிப்பா மிகப்பெரிய வன்மையான ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவோம். அது எந்த மாற்றமே கிடையாது. நீ நினைச்சிட்டு இருக்க மக்கள் கேட்காத நினைச்சிட்டு இருக்க. யாரெல்லாம் ஆளுங்கட்சி வரணும் அவனை போய் சால்ரா போடுது அவனுக்கு சால்ரா போடுறது. ஏய் வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் அரசியல்வாதி, நீ ஒரு அரசியல் எடுத்துட்டு இருக்க. 2 வருஷம் அரசியல்வாதி. எனக்கே உங்க அரசியல் பிடிக்கலையா? அப்ப இந்த 10 வருஷம் 20 வருஷம் முன்னெல்லாம் பார்த்து என்ன நினைப்பேன் சொல்லு? நீ இவர் அரசியல்வாதிட்டு நான் அவர் ஒன்னி வர பேசிக்கிட்டு வந்துட்டு வெக்கமா இல்லாத. எல்லாம் மனுஷனா மாடா மிருகமந்து இல்ல. பிறகு இருக்க ஆளுல பிறகு என்ன மரியாதை பேசுற? எங்க அப்பா தலை நீயே எங்க அப்பா மரியாதை பேசு. நீ யாரியா என்னமா பேசுற? கோபத்தான்ற வெக்கமா இல்லாத வார்த்தை சொல்ல. ஒரு பொதுவை இல்ல பொம்பளை பிள்ளை வரைச்சு சரி மதி பேசியாக்க சீமான் வாய் அடைக்க இல்ல வாய் அடக்கப்படும். எந்த மாற்றம் கிடையாது. தேனி மாவட்டம் சார்பா வன்மையை கண்டிக்கிறோம். இந்த கட்சி விட்டா அந்த கட்சி, இந்த கட்சி விட்டா அந்த கட்சி, இங்கே ஒரு 1/2 நூற்றாண்டுகளை கடந்துச்சு இந்த நிலம், அந்த மண். தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சட்டை செய்ய முடியல. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. உங்களை எதுக்குறது, இவர் எதுக்குறது, அது எதுக்குறது அப்படி இல்லை. மாசத்திங் சொன்னதுதான். வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள். எல்லாரும் எதுக்கணுங்கிற ஒரு பெரிய இது ஒரு மன நோயாளிகள் அல்ல நாங்கள். சரினா சரி, தவறுனா தவறு. அதுல தம்பி விஜய் வரட்டும், வாழ்த்தணும் தான் சொல்றேன். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு கூப்பிடலையே. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்தா நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்.